நான் தான் எடுத்து இது பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் டீம் இன்றைக்கி நைட்டே மனப்பாடு போயிடுது எங்கள் வீட்டில். நம்ம தான் எடுக்கணும்னு நினைக்காது. எக்ஸாம்லேருந்து வந்த ஊழியர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்காக நமது பத்திரிகையாளர், நமது ஊடக நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே இப்போ +2 முடிச்சிட்டீங்க. எவ்ரிபடி பர்ஃபார்ம் பண்ணி வெரி வெல். எல்லோரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க +2ல. இதை தவிர உங்களுடைய ப்ரீமியர் உங்களுடைய என்ட்ரன்ஸ்ல எல்லாம் நிறைய நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கூட பசங்க போயிருக்காங்க சார் சொன்னாங்க. ஸோ எல்லாரும் வந்து உண்மையிலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறதுனால எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம இதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட் மாடர்ன் ஸ்கூல். நம்ம மாடர்ன் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுங்கிறது மாடல் பேட்சாக இருக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்க எல்லாருக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி நம்ம ப்ரெஸ் நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் என்ன இந்த ஸ்கூல்லேருந்து படிச்சுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க உங்களை இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை எடுத்து சொன்னீங்கன்னா இது ஃபியூச்சரில் வரக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்கூலில் வந்து படிக்கணும். ஸோ அது அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிக்கணும். நீங்களாம் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுடைய ஸ்டோரிஸ் வந்து உங்களுடைய வெற்றி கதைகள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் உங்களை இவங்க சந்திச்சா நீங்கள் அவங்களை நீங்கள் சந்திச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக வர சொல்லியிருக்கோம். வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழுது ரொம்ப எமோஷனலாக பிரிஞ்சு அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. எப்படி மட்டும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த சொல்றீங்களா? என்ன பண்ணுறீங்க சார்? பெயிண்டிங். இப்போ அஜித் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டி போகிறாங்க. ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி. பிஎஸ்சி படிக்க போகிறாங்க ஆனர்ஸு. ஸோ லேட்டராக அவருடைய பார்த்து வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து இப்போ இங்கே வந்தாங்க. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து புதுசாக இப்போ பொதுவாக திறமையான மாணவர்கள் தான் இங்கே வராங்க. ரொம்ப நல்ல படிக்கிறவங்க பையன் ஊழியர் கிடைக்கலாம். நம்மளால் வந்து சீட்டே கிடைக்காது. சாதாரண இல்லை விப்ரோ சொல்லக்கூடிய கம்பெனி இல்லையா, அதோடைய ஓனர் வந்து ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனாக வந்தாங்க. அஜித் பிரேம்ஜிங்கிற ஒரு விப்ரோடைய ஓனர். ஸோ அவர் நடத்துகிற ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம பசங்க நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஃபியூச்சரில் அவங்க வந்து நெக்ஸ்ட் பிஜி முடிச்சுட்டு அவங்க வந்து மைண்ட் வெரி குட் பிளேசஸ் இந்த ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ உள்ளே உடம்பு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மையிலே ரொம்ப நல்லா வந்து சாதாரண வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. வீட்டுக்கு போவாங்க. வீட்டு பொறுப்பேற்றதுனால நான் வந்து கரெக்டாக இதில் கொண்டு போகணும், வேறக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு ரொம்ப கவனமாக இருப்பேன். சார் எங்கே ஒரு மீட்டிங் போடுறோம், ஸ்கூல் சம்பந்தம் எங்கே போனோம், நான் என்னோட ஒய்ஃபும் கண்டிப்பாக அந்த போய் நம்ம போய் நிற்போம். எப்படி என்ன பண்ணலாம். சமீபத்தில் கூட போன வருஷம் கூட முதலமைச்சர் தேர்வில் வந்து இந்த அவனும் ஒரு பாஸ் பண்ணி அதை வச்சு ஒரு ஆயிருந்தான். விசாட்டாரி அதுவும் பாஸ் ஆகிருந்தான் சார். அது கொஸ்டின் நான் கேள்வி மாட்டேன். அது வந்து மாடல் ஸ்கூல் வரப்போய் தான் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு லேபர் அப்படிப்பட்ட ஒரு கோயில் கிடையாது தான். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சாரி டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க அசிஸ்டன்ட் ஹெச்எம் சிந்தியா மேடம்லாம் நம்ம வந்து அதை இந்த தருணத்தில் நான் வந்து ரொம்ப அவங்களுக்கு நினச்சி பார்க்குறேன். ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது அவங்க வந்து நைட்டு கூட பார்க்காம வந்து அவங்க
பிள்ளைங்களுக்காண்டி அவ்வளோ உழைச்சாங்க. அது எங்கேயும் கூட்டு போகிறது வைக்கிறது பிள்ளைங்களை அந்தளவுக்கு பிள்ளைங்களை அவங்க இந்த சமயத்தில் சொல்ல போனால் எனக்கு வந்து சில டீச்சர்ஸோட பேர் எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து எல்லா பிள்ளைங்களுக்காண்டுமே உழைச்சாங்க. அதில் என்னோட பயணம் மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து எல்லா அவங்க நினச்ச படிப்புக்கு வந்து நான் அடையணும்னு வந்து இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா மாதிரி படிப்பு கொடுத்தது வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட். அது மாடல் ஸ்கூல்லாம் எனக்கு அந்த இது கிடைச்சிருக்காது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு கவுன்சிலிங் போட்டிருக்கேன் சார். எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் நேஷனல் லா ஸ்கூல் அப்பா வந்து விவசாயம் பண்றாங்க, மாடு வச்சிருக்காங்க. விவசாயம் தான் விவசாயம் பண்ணிட்டு அம்மா அப்பாவும் விவசாயம் பண்ற குடும்பம் தான். இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எல்எல்பி என்ஐடியில் கண்டிப்பாக அட்மிஷன் கிடைக்கும். ஏடிஎம் போகிறாங்க. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய பொட்டன்ஷியல் வந்து ஆட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பொதுவான அப்பியரன்ஸ் நாட் ஜட்ஜ் த புக் பை கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அதாவது ஐஐடி அட்வான்ஸ் போகிறது சொன்னால ஒரு இன்சிடென்ட் சென்னைக்கு ஒரு அப்போ எவ்ரிபடி வில் ஜட்ஜ் த புக் பை கவர். பட் இஸ் பொட்டன்ஷியல் இஸ் சம்வாட் அதாவது நம்ம பார்க்க முடியாது. அவங்க அம்மாவை வந்து அம்மா நீங்கள் பேசுறீங்களா ஐயா பேசுகிறீங்களா நீங்கள் தான் பேசுகிறீங்க. எப்படி பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் ஸ்கூலில் எப்படி பார்த்துட்டாங்க? ஃபஸ்ட்டு இங்கே வந்து விடுற பொழுது நீங்கள் என்ன நினச்சிங்க? விடலாம்னு நினச்சிங்களா? உங்களுக்கு மைக் மைக்க சூப்பரான இடத்துக்கு போகணும். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒன்றும் ஒரே ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது அனுமதி பேர் சாப்பிடுங்க. பாலமுருகெல்லாம் வந்து அதாவது உண்மையிலே இப்படி மாடல் ஸ்கூலில் மாடல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அப்படி பாலமுருகன் மாதிரி வரணும். நான் திருவண்ணாமலையில் இதே மாதிரி தான் வந்து சந்துரு இந்த மாதிரி பயிலாம் நான் வந்து ஐஐடி காலேஜ் நீ கண்டிப்பாக போவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா வருவார் தம்பி. ஒன்றும் ஒரே வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி கோல்பட்டி கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். இங்கே வந்து 11th தான் வந்து சேர்ந்தேன். இந்த மாதிரி மாடல் ஸ்கூல் அப்படின்னா எனக்கு தெரியாது, ஸ்கீம் எதுவும் எனக்கு தெரியாது, என்ட்ரன்ஸ் எதுவும் தெரியாது. எங்கள் அம்மா வந்து டீச்சர். அவங்க வந்து நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால என்னை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து உட்காந்துருக்காங்க. அதான் வந்து மோட்டிவ். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது கியூட் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்து எப்படின்னா ஸ்டடீஸ் போக அடுத்து ஈவினிங் வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நிறையா என்ட்ரன்ஸ் பேரே அப்புறம் தான் தெரிஞ்சுது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வந்து ட்ரைனிங்க்கு ஒரு மாதம் கூப்பிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் வந்து இப்போது ஐசிஏ எக்ஸாம் வந்து ஏப்ரலில் எழுதினேன். அது வந்து 3 நாள்லேயே ரிசல்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி அடுத்த 2 நாளில் அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்தே கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்னு சொன்னாங்க. வீட்டில் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஆனாலுமே வந்து இன்னும் 3 எக்ஸாம் 4 எக்ஸாம் இருக்குது. நான் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் எழுதிடுவேன், எனக்கு பாஸ் ஆகிடுவேன். நிறையா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இனிமேல் எழுதியிருக்கேன், 3 எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஜிப்மேட் எழுதியிருக்கேன். அது வந்து என்னென்னா MBA BBA இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி. அடுத்து இப்மேட்டு, அடுத்து இனிமேல் இருக்குது ஜேவிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், MSc மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. எது ஒரு 4-5 எக்ஸாம் எழுதி அதில் எது பெஸ்ட்டோ அதில் தான் போவேன். அதனால் இந்த மாதிரி
எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ். நான் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமு, என்னால் எங்கள் காமர்ஸ் சார், எக்கனாமிக்ஸ் மேம், பிஸ்னஸ் மேத்ஸ் மேம் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூ. கோல்பட்டி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இவங்க தான் கலிமேரி அந்த கோர்ஸ். டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டுக்கு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. உழைப்பின் மூலமாக மின்னோட்டத்தை உருவாக்குதல். இதனுடைய அப்ளிகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல ஏர்கிராஃப்டுடைய டயர் வந்து தரையில விடும் பொழுது அங்க நிறைய மின்னூட்டம் உருவாகும். அந்த மின்னூட்டம் கடத்தப்பட்டால் விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இதை பற்றி படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொரு விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆயில் டேங்கர் வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு ரோடு வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது டயர் உராய்வு, அப்போ அந்த உராய்வின் காரணமாக அதுல நிறைய மின்னூட்டங்கள் உருவாகும். அதனால தீ விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால அதன் பின்பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா, ஒரு வலை வந்து தலையை தொட்டுக்கிட்டே போகும். நான் முதல்ல என்ன நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, இது எதுக்கு ஏதோ தெரியாம அது தலையில படிக்கும் போதுன்னு நினைப்போம். ஆனா உண்மை அதுவல்ல. உராய்வின் காரணமாக அந்த டயர் வந்து ரோட்டோட உராய்வில் நடக்கும் பொழுது அதிலிருந்து மின்னூட்டங்கள் உற்பத்தியாகும். அந்த உற்பத்தியாகக்கூடிய மின்னூட்டத்தை உடனடியாக கடத்திட்டோம்னா தீ விபத்திலிருந்து அந்த ஆயில் டேங்கரை காப்பாற்றலாம். அப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வந்து நிறைய மின்னூட்டங்கள் சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜஸை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா உராய்வின் மூலமாக உருவாகும். இப்போ ரோட்ல வந்து டயர் உருவான் மூலமாக அதுல வந்து மின்னூட்டங்கள் உருவாகும். அதுக்கான மாடல் தான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா